இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய லவ் பண்ணுங்கோ சார் அப்படிங்கிற கதை தான். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கு ரொம்ப தேவையான ஒரு கதையாகவும் இந்த கதை இருக்கிறது. இந்த கதை தொடர்பான ஒரு திரைப்படத்தை கூட நான் நேற்று பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எப்படி இப்படியெல்லாம் திரைப்படங்களில் நடக்கிறத எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப எனக்கு கஷ்டமாகவும் இருந்தது. ஆனால் உடனே பாருங்கள், இந்த கதையை படித்து பார்த்த உடனே அதோட தொடர்புடையதாகத்தான் இருந்தது. அப்போது கதைகள் என்பது எல்லாமே நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது தானே. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளார போயிடலாம். ஓய் மிஸ்டர், உங்களை தான், இங்கே வாங்கோ சார். ஹோட்டல் பக்கம் வந்த உடனே என்னமோ யோசனை மாதிரி தலையை அந்தப்புறம் திருப்பிண்டு, இதெல்லாம் எனக்கு தெரியும். இங்கே ஒன்று வந்துட்டு போகணும், உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. இப்படி சண்டே தான்னு ஜாம்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேள். இப்போ நேரம் எங்கே போவேள், எங்கே நிற்பேள், என்ன பண்ணுவேள், எல்லாம் என்ன கேளுங்கோ, நான் சொல்கிறேன். டேய் பயலே, எப்போ பார்த்தாலும் அந்த ரேடியோக்கு பக்கத்தில் எதுக்காக்கும் மரம் மாதிரி நிற்கிறாய்? சனி, என்னடா பார்க்குறாய்? பார்க்குறான். ரூமில் டேபிளை க்ளீன் பண்ணி தொலை, அந்த ஃபேனையும் போடு. ஓட்டையா அண்ணண்ட போடா. வாங்க சார், அந்த ரூமில் போய் உட்காருங்கோ. என்ன சாப்பிட்றேள்? ஒன்றும் வேண்டாமோ? என்ன அப்படி? சரி, காஃபி மட்டும். டேய் அம்பி நாராயணா, சாருக்கு ஒரு காஃபி கொண்டு வாப்பனே. சர்க்கரை கம்மியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேட்டியா? அந்த ரேடியோவை எதுக்காக கராபுரான்னு கத்த விடுறாய்? பாவம், நிறுத்தி தொலை. என்ன சார், இதெல்லாம் ஒரு மியூசிக்கா? என்ன இருந்தாலும் கர்நாடிக் மியூசிக்கு இந்த டப்பாலாம் இணையாகுமா சொல்லுங்கோ? அதெல்லாம் சும்மா பேச்சு சார். கர்நாடிக் மியூசிக்கின் பெருமை நம்மூர் ஜடங்களுக்கெல்லாம் தெரியலை. அமெரிக்காவில் எல்லாம் ரொம்ப மதிப்பான் நம்ம கர்நாடக மியூசிக்குன்னா. எங்கே காப்பிக்கு போனான்? காணோம். வரட்டும், உங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இவனும் லேட் பண்ணுறதா? எதுக்கு சொல்கிறேன்னா, நாளைக்கு நீங்களே கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலான்னு வரேன். அர்ஜென்ட்டுன்னு எதுக்கு இங்கே வரப்போறேன்? வந்தேன்னு வச்சுக்குவோம். அப்போவும் இப்படி தானே செய்வான். சுத்த மோசம் சார். சத்தியத்துக்கு கட்டு பண்ணிட்டு வேலை செய்கிறோங்கிற எண்ணத்தில் எவன் இருக்கான் இந்த காலத்தில்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த காலத்தில் இப்போ எனக்கு வயசு 66 ஆகுது. சொன்னால் நம்ப மாட்டேன். என்னோடய உடம்பு வாகு அப்படி. உடம்பு வாகுன்னு சொன்னால் போதுமா? நம்ம பார்க்குறதுலையும் இருக்குது சார். பார்க்குறதுன்னா என்ன? கசரத்து தண்டாலா? நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தா கசரத்தெல்லாம் எதுக்கு சார்? உடம்பை நாம் கெடுத்துக்காமல் இருந்தால் போகும். அது இயற்கையாக நன்னா லட்சணமாக இருக்கும். என் உடம்பு இந்த வயசில் இப்படி இருக்குன்னா என்ன காரணம்னு நினைக்கிறேள்? நான் ஒரு தப்பு தண்டாவுக்கு போனவன் இல்லை. நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிட்றது, தூங்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியாத கேட்டேளா? ராத்திரி மணி 10 அடித்தா படுக்கையில் தான் இருப்பேன். காலையில் 5 மணி எப்போ அடிக்கும்னு முழிச்சுண்டு காத்துட்டுருப்பேன். என்ன குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பச்சை தண்ணியில் தான் குளிச்சுட்டு விபூதியை குழைச்சி நன்னா பூசிண்டா. இதெல்லாம் பெரியவா சயின்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணி வச்சுருக்கா. குளிரில் பச்சை ஜலத்தை தலையில் கொட்டின்ற உடனே தலையில் நீர் கோத்துக்காதான் என்ன? இந்த விபூதியை குழைச்சி பூசிண்டா உங்களுக்கே தெரியும், ஜிவ்வுன்னு அது தண்ணியை பிளாட்டிங் பேப்பர் இழுக்கிற மாதிரி இழுக்கிறதே நீங்களை நன்னா ஃபீல் பண்ணுவேள். அதுக்கு மேலே ஒரு சந்தனத்தையும் ஒரு கீத்து இழுத்துடணும். மழை கொட்டின்னு இருக்கும், பனி பல்ல கிட்டும், குளிர ஆனந்தமாக ரசிக்கலாம். உடம்புல பிடிச்ச குளிர் குழு 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 குழுன்னு அடிவயிறு வரைக்கும் போகும். என் தம்பி இருக்கானே, ஒரு கிளாஸ்கோ மல் ஷர்ட் வாங்கிக்கோன்னு சொன்னான். நமக்கு எதுக்கு சார் அதெல்லாம், வேண்டான்னுட்டேன். அந்த காலத்துலேருந்து சட்டையே போடாத உடம்பாக்கும் இது. 35 வருஷத்துக்கு முன்னே இந்த மெயின் ரோடில் இந்த கடை வைக்கிறப்போ எங்கள் தோப்பனார் இருந்தார். அவர்கிட்ட அப்போ வேலைக்கு இருந்தவாளை பற்றி சொல்ல வந்தேன்.
அவளுக்கெல்லாம் முதலாளின்னு ஒரு விசுவாசம் இருந்தது, தொழில் வியாபாரம்னு ஒரு பக்தி இருந்தது. இந்த வியாபாரம் நன்னா தான் நடந்துன்றது, முதலாளியும் நன்னா இருப்பான், அவன் நன்னா இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் இருந்தது. அதை விடுங்க சார், பட்சண கடையில் போய் தொழிலாளி முதலாளி என்ன வேண்டி கிடக்கு? இந்த இழவெல்லாம் இப்போ தான் சார். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடத்தெருவில் அம்பிகா லாட்ஜ் வச்சுருக்கானே மணி ஐயன், என் தோப்பனார் இருக்கிறச்ச இங்கே சாதாரண சர்வர் தான் சார் அவன். இப்போ தான் காரும் பங்களாவும். ஆனால் சும்மா சொல்லப்படாது, அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சார். அவன் கல்லாப்பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கானே, அது யாருன்னு நினைக்கிறேள்? எங்கள் தோப்பனார் படம் தான். அந்த விசுவாசம் இருக்கிற வரைக்கும் அமோகமாக வளர்ந்துட்டே இருப்பான். லட்சுமியும் அள்ளி கொடுக்க மாட்டாளா என்ன? நல்ல மனசு வேணும் சார். என்ன நான் சொல்கிறது, மனசிலாச்சா? அப்போ இந்த மணி ஐயன் என் தோப்பனார்கிட்ட வந்து அண்ணாம்பன், என்னடா அப்பனேம்பார். யார்? என் தோப்பனார். ஆற்றுல தீபாவளிக்கு புடவை வாங்கணும்னு சொன்னா என்று இழுத்துண்டே நிப்பான் மணி. அம்பி, ஆற்றுக்காரிக்கு புடவை அவள் கேட்டால் நீ வாங்கி தரதா? ரொம்ப தப்புடா அப்பனே. செட்டி கடையில் நல்ல சுங்குடி புடவை வந்திருக்குன்னு உங்கள் அம்மா மீ வாங்கின்னு வந்தா. அதே மாதிரி 2 என் கணக்கில் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அப்புறம் வந்து வேலையெல்லாம் பண்ணலாம், போடா அப்பனே அப்படின்னு என் தோப்பனார் அவனை அனுப்பிச்சு அப்புறம்தான் வேலையே பார்ப்பார். பார்த்தாளா, இவாளுக்குள்ள தொழிலாளி என்ன முதலாளி என்ன சார்? இப்போ இவா தெருவா கத்துறாளே சமத்துவம் சோஷலிசம்னு, அதெல்லாம் சுபாவமாகவே நமக்கு ஒரு காலத்தில் இருந்தது தான். ஆனால் அப்போல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் தெரியாது. இப்போ தான் வார்த்தையை தெரிஞ்சுட்டுட்டான், விஷயத்தை விட்டுட்டான். முதலாளியும் கேட்டான், தொழிலாளியும் கேட்டான். இதனாலே அவன் கெட்டான், அவனாலே இவன் கெட்டான். வயிறு எரியுது சார். வேலை இல்லைன்னு காஞ்சி தீஞ்சு வந்து கடவாசலில் நிற்கிறான். போகட்டும் பாவம்னு 3 வேளை சோத்தையும் போட்டு 10 ரூபா பணமும் கொடுத்தா அடுத்த மாதமே வேலை கொடுத்த முதலாளி தான் எனக்கு முதல் எதிரின்னு பாலிட்டிக்ஸ் பேசுகிறான் சார். யூனியன் வச்சுண்டு கொடியை பிடிச்சிண்டு சாப்பாடும் போட்டு சம்பளம் கொடுக்குறவனை எதிர்த்து போராட்டம்னு குதிக்கிறாங்க. அவளை மட்டும் சொன்னால் போருமா? இவன்களும் என்னடா நம்மக்கிட்ட வேலை செய்கிற பையன்களாச்சேன்னு அன்பாக ஆதரவாக இருக்கிறதில்ல. அடடா, காப்பியை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான் போல். பேச்சு சுவாரஸ்யம், கவனிக்கலை. பேசுகிற எனக்கு தான் சுவாரஸ்யம், உங்களுக்கு போர் தான், எனக்கு தெரியும். இல்லைன்னு ஒன்றும் மழுப்ப வேண்டாம். கேட்டேலா? என்னவோ உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வகையாக மாட்டிட்டேள். காஃபி ஆறிட போகுது, அதை சாப்பிடுங்கோ. அப்பனே நாராயணா, கொஞ்சம் டிகாஷன் கொண்டு வந்து போடு. நாராயணனுக்கு கோபம். ரேடியோவை நிறுத்த சொன்னேன்னு வேலை செய்யும்போது பாட்டுன்னு வேண்டி கிடக்கு. காலையில் வெங்கடேச சுப்ரபாதம் வச்சான், திவ்யமாக இருந்தது. எவன் கேட்குறான்? அது என்னன்னு கூட தெரியாத அந்த நாராயணன் இருக்கே, சிலோனை திருப்புறது. எனக்கு வந்த கோபத்தில் என்ன பண்ணி இருப்பேன்னே தெரியல. ஹிந்தி ரெக்கார்ட்ஸ் கேட்க போகிறானா? நீ இங்கே வேலை செய்ய வந்திருக்க, பாட்டு கேட்குறதுக்கு வரலன்னு சொன்னேன். பையன் அப்படியே நடுங்கிட்டான்ல. எனக்கு கோபமே வராது கேட்டேலா? அப்படியே வந்தாலும் நான் ரொம்ப சாந்தமாக அடக்கிட்டு தான் போவேன். ஆனால் நல்ல பையன்கள் அந்த சாந்தம்தான் கோவம்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன சார், நான் என்னவோ சொல்லின்னு இருக்கேன், நீங்கள் என்ன ஜன்னலையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேள்? ஓ, அதான் வரப்போதே சொன்னேனே எனக்கு எல்லாம் தெரியும்னு. இப்போ ஜன்னலுக்கு வெளியே நீங்கள் என்ன பார்க்குறேள்? அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது யார்? எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிராயத்தில் எல்லோரும் இப்படித்தான். அடடே, எதுக்காக இப்படி நானி கோணின்ட்டு வைக்கப்படணும்? ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி குணத்துக்கு ஆளாகாத மனுஷ பிறவியே இல்லை. இதில் தப்பு ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும், அவ்வளோதான். நம்ம காரியம் என்ன, நம்ம எங்கே நிற்கிறோம்,
அப்படின்னு நினச்சி பார்க்கணும். நம்ம சுற்றி நிற்கிறவெல்லாம் யார்? எல்லாம் இந்தியர்கள் தானே, அமெரிக்கக்காரங்கள் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். லவ் எல்லாருக்கும் பொதுன்னாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பார்த்தேளா. ஆஃப்டர் ஆல் லவ்னு சொல்லுவானே இங்கிலீஷில், அப்படி லைட்டாக எடுத்துக்கணும். நானும் என் வயசில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணது உண்டு. ஆனால் எல்லாம் கண்ணால் பார்க்குறது மனசால் நினைக்கிறதோட சரி. லவ்னா அவ்வளோதான். லைஃப்பில் அதுக்கு மேலே தாங்காது சார். இந்த லவ் இருக்கே, இது மனசோடு இருக்கிற வரைக்கும் லோகத்தில் அவள் யாருக்கும் பயப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, லோகம் எப்போவுமே அப்படித்தான். லவ் மயம்னா என்ன? லோகத்தில் லவ் பண்ணாத ஜீவன் உண்டா? மனுஷன் மட்டும் என்ன பண்ணப்படாதா என்ன? லோகத்தில் எல்லா யுகத்துலேயும் இந்த லவ் இருந்திருக்கு. நான் கேட்குறேன், என்னவோ பெருசாக லவ்வை பற்றி சொல்கிறானே, இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் லவ்வை பற்றி? லவ்வும் தெரியாது, லைஃப்பும் தெரியாது. லவ்னு லைஃப்பை கெடுத்துக்கிறா. லவ்னாலே லைஃபே குட்டிச்சவரா போனால் அது என்ன லவ்? யோசிச்சு பாருங்களேன் சார். ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியும் பண்ணாத லவ்வா? வள்ளியும் முருகனும் பண்ணாத லவ்வா மனுஷன் பண்ணிட போகிறான்? அவள் ஒரு காலம் ஒரு பருவம் ஒன்று வச்சுட்டு லவ் பண்ணா. அதுக்கு மேலே அவளுக்கு லோகத்தில் வந்த முக்கியமான காரியம். அதையும் அவள் அதே மாதிரியே தீவிரமாக அழகாக பண்ணினா. கடமையை மறக்கவே இல்லை. ராமபிரானுக்கும் முருகப்பெருமானுக்கும் லவ் பண்ணாதாலையா பெருமை வந்தது? இந்த காலத்து செனிகள் இதுதான் லட்சியம். இதுக்கு குறுக்க உசுரை விட்றேன்னு பேத்துறதெல்லாம் என்ன அபத்தம் சொல்லுங்கோ. லவ் பண்ணுங்க சார், நான் வேண்டாங்களே, ஆனால் ஒரு லிமிட், அவ்வளோதான். மற்றபடி தெருவில் திண்ணையில் கொல்லைப்புறத்தில் நடக்கிறதெல்லாம் மற்ற கிழங்கள் மாதிரி நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் லைஃபுங்கிறது லவ் மட்டும் இல்லை அப்படின்னு எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். சினிமா பார்த்து கெட்டு போகிறாங்க சில பேர், அது சரின்னு எனக்கு தோணலை. லவ் பண்ணவா தான் லவ் சீன் நிறைய இருக்கிற சினிமாவுக்கு போகிறா. ஜோடி போட்டுட்டு போய் அவள் சினிமா பார்க்க வர நேரம் இருக்கிறதாக்கும். நீங்கள் ஒன்று, அவள் பண்ணுறதை பார்த்து திரையில் ஓடுற படம் தான் கெட்டுருக்கோம். லைஃபோட ரிஃப்ளெக்ஷன் தானே சார் சினிமா. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, ரொம்ப சிந்திக்க வேண்டிய பாயிண்ட். இப்போ நீங்கள் இருக்க பேச்சுலர் பிரம்மச்சாரி, நன்னா வெள்ளையும் மாட்டின்ட்டு போகிறேள் வரேள். கண்ணு இருக்கிறவா பார்க்குறா, நீங்களும் பார்க்குறேள். அவள் சிரித்தா நீங்கள் சிரிப்பேள், நீங்கள் பேசினா அவளும் பேசுவா. இதில் ஒரு சந்தோஷம். இதுதான் சார் லவ். இருக்கட்டும் ஊரில், அதான் உங்கள் கிராமத்தில் இருக்காளே 2 கிழங்கள், அதான் சார் உங்கள் தாயாரும் தோப்பினாரும் உங்களை பெற்று வளர்த்தவா. நீங்கள் பேசும்போது பேசி, சிரிக்கும்போது சிரித்து, உங்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டவா. நீங்கள் வளரும்போதே உங்களை பற்றிய கற்பனைகளை மனசில் வளர்த்துட்டு வர்றவ. உங்களை படிக்க வச்சு பட்டணத்தில் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பையன் வந்ததும் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நிம்மதியாக கண்ணை மூடணும்னு நினச்சிண்டு ராவும் பகலும் காத்துட்டுருக்காளே, அந்த சாக போகிற ஜீவன்களுக்கு உங்கள் மேலே இருக்கிறதுக்கு பேர் என்ன ஐயா சொல்லுங்கோ? அது லவ் இல்லையா? அது லவ் இல்லைன்னா லோகத்தில் வேறு எந்த கர்மம் தான் லவ்? நான் ஒன்றும் அழலை சார், என்னவோ பேசின்னு இருக்கும்போதே கண் கலங்கி போச்சு. உங்கள் வயசு எனக்கு இருந்திருக்கு, என் வயசு உங்களுக்கு ஆகலை. அப்போ தான் இந்த உணர்ச்சி புரியும். ஆமாம் சார், எவ்வளோ மறைச்சாலும் முடியலை. எனக்கு அழுகை தான் வர்றது, நான் அழறேன். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த பெத்தவாளையும் அவளுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ்வையும் வச்சுண்டு நீங்கள் நன்னா லவ் பண்ணுங்க சார். அவள் மனசை நொறுக்கிண்டு யாரையாவது இழுத்துண்டு எங்கேயாவது ஓடுனா இந்த ஜென்மத்தில் விமோசனம் இல்லை. ஆமாம் சார், ஆமாம். பிறந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு வயசு பொண்ணு பார்த்து மயங்கிற மாதிரி உங்களை வளர்த்த ரத்தத்துக்கும் பாலுக்கும் துரோகம் பண்ணிண்டு சுமந்து பெத்த வயிறை எரிய வச்சுண்டு நேற்றுக்கு தெருவில் பார்த்த ஒருத்தி தான் உசத்தின்னு ஓடி போடுற லவ் என்ன நாசமாக போன லவ் சொல்லுங்கோ? ஆமாம் சார், நான் அழறேன். சுற்றி எதையோ பேசி பேசி என்ன பிரயோஜனம்?
ம், நல்ல வேலையாக இந்த ரூம்குள்ளே இப்போ யாரும் வரல. எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு காட்டுறதுக்கு தான் நான் ரொம்ப மேம்போக்காக பேசின்னு இருக்கேன். என்னவோ ஐயப்பன் கிருபையில் எனக்கு ஒன்றும் அதிகமாக நடந்துடலைன்னாலும் இன்றைக்கி காத்தால் எழுந்திரிச்சதுலேருந்து மனசே நன்னா இல்லை சார். காலையில் எழுந்த உடனே இவளுக்கு ஜன்ம நட்சத்திரம்னுங்கிற நினப்பில் இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டேன். பார்த்தேளா, 30 வருஷத்துக்கு முந்தி. அவளுக்கு அப்போ 4 வயசு. கை கொள்ளாமல் தூக்கிட்டு நிற்கிறேன். அப்படி வளர்த்தேன் சார். என் டாக்டர் தான் கல்யாணி. உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த மெயின் ரோடுக்கு வந்து 1 வருஷம் தானே இருக்கும். இது 10 வருஷத்துக்கு முந்தி. யாராவது சொல்லி இருப்பான்னாலும் 10 வருஷமாச்சே, யாருக்கு ஞாபகம் இருக்கும்? இதை விட எவ்வளோ சுவாரஸ்யமெல்லாம் ஊரில் நடந்திருக்கு. ஊரார் மறந்துடலாம், நான் மறக்க முடியுமா? கல்யாணிக்கு அப்புறம் எனக்கு வேறு குழந்தைங்க பிறக்கவே இல்லை. தோப்பனார் சம்பாரித்த சொத்தை நானும் தம்பியும் பங்கு போட்டுன்றதில் சிறிது கொஞ்சம் மனஸ்தாபமாயிட்டு அவன் தனியாக போயிட்டான். ஆம்பளை வாரிசு இல்லைன்னா என்ன, பொன் போகிறதா? ஈஸ்வர சங்கல்பம் இருந்தால் ஆண் பிறக்கட்டும், இல்லாட்டா இந்த பொண்ணே போரும்னு இருந்தேன். வெள்ளைக்கார குழந்தைகள் படிக்கிற கான்வெண்ட்டில் சேர்த்து படிக்க வச்சேன் சார். போட்டோம், அதெல்லாம் விதி சார், விதி. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கோ? ஜன்னலுக்கு நேராக ரேடியோ கம்பெனி இருக்கே, தெரியறதா? அங்கே ஒரு சாயபு தையல் கடை வச்சுட்டு இருந்தார். நல்ல மனுஷன், பக்திமான். அந்த கடையில் ஒரு நாயுடு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ரொம்ப நல்லவன் மாதிரி இருந்தான். அது என்ன அப்படி சொல்கிறேள் அப்படின்னு தானே பார்க்குறேள். நல்லவன் தான். நம்ம விதிக்கு புறத்தையாரை பழி சொல்லலாமா? அடிக்கடி ஹோட்டலுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து பொண்ணோட ரவிக்கையெல்லாம் அளவுக்கு வாங்கி கொண்டு போய் தைக்க கொடுப்பான், தச்சு கொண்டு வந்து கொடுப்பான். அவளும் மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு துணி வாங்குவா. பொண்ணு நல்லா அனுபவிக்கட்டுமேன்னு இருந்தேன். அப்புறம்தான் விஷயமே தெரிஞ்சுது. கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தேன் சார். மெயின் ரோடில் 3 கடைகள் இருக்குது, வாடகை வருது, ஊரில் நிலம் இருக்குது. எல்லாம் என்னை கொண்டு போட்டு வச்சு புதைக்கவா? என் வம்சத்துக்கே நெருப்பு வச்சுட்டு அந்த நாயுடு பையன் கூட கட்டின துணியோடு ஓடி போயிட்டா சார். என் பாவி மவ. இப்போ என் மனசு மரத்து கல்லாயிடுச்சு. என் வயசு உங்களுக்கு ஆனப்புறம் தான் சார் இந்த மரத்தை கல்லா போன அந்த கிழ மனசு எப்படி இருக்கும்னு உணர முடியும். எங்கெங்கேயோ தேடினேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி ஓடி வந்தான். அவன் தான் பெத்த பிள்ளை மாதிரி ஆதரவு காட்டினான். என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை மாதிரி ஆகுமா சார்? அது என்னமோ கல்யாணமாகி 10 வருஷம் வரைக்கும் அவனுக்கும் குழந்தையே இல்லாமல் தான் இருந்தது. கடைசியில் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தையல் கடை சாய்பு வந்து சொன்னார், அந்த பையனும் அந்த பொண்ணும் பெஜவாடாவில் இருக்கிறாளாம். அந்த சாய்புவையும் கூட இழுத்துண்டு யாருக்கும் தெரியாமல் ரயில் ஏறி ஓடுனேன் சார். போனால் அட தெய்வமே, லோகத்தில் எந்த தகப்பனுக்கும் தான் மகளை அப்படி பார்க்குற கொடுமை ஏற்படவே கூடாது. சாக்கடையும் நாத்தமும் பிடிச்ச ஒரு சந்தில் ஒரு 10க்கு 10 2 குடுத்தனமுள்ள இடிஞ்சு போன பழைய காலத்து சின்ன வீடு. ஒரே ஒரு அறை மாதிரி ஒரு குட்டியோண்டு இடம். கதவு கூட இல்லை. வாசப்படியில் ஒரு கிழிஞ்சு போன கோணி படுதா தொங்கிட்டு இருக்கு. வெளியில் அந்த குடுத்தனக்காரர் யாரோ உட்காந்துட்டு சீட்டு விளையாடுறா. ஒரே பீடி புகை. அந்த பக்கம் இருக்கிறவா எல்லாருமே பீடி சுற்றுறவா தான். ஒரு லட்சாதிபதி பிராமணனின் பேர குழந்தை, ஆண் குழந்தை சார், உட்காந்துட்டு மேலெல்லாம் ஒரே அழுக்கு. விசும்பி விசும்பி அழுதுண்டே தரையிலே கொட்டி கிடக்கிற பொரிய எடுத்து தின்னுட்டுருக்கு. ஒரு பக்கம் ஒரு முறத்தில் பீடித்தூளும் சுத்தின பீடிகளும் இருக்குது. அதுதான் சைட் பிஸ்னஸ் போல் இருக்குது. என் சீமந்த புத்திரி ஏகபுத்திரி கல்யாணி நிறமாச கர்ப்பிணியா. உடம்பை மூடக்கூட சரியான துணி இல்லாமல் 1000 கிழிசல் விழுந்த புடவையை சுத்திண்டு பசியிலேயோ உடம்பு சரியில்லாமையோ கவிழ்ந்து படுத்துண்டு தூங்குறா. முடியலை சார், முடியலை. இத்தனை வருஷம் கழித்து கூட என்னால் தாங்கவே முடியலை சார்.
போதும் போதும். கடைசியில் அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கோன்னு காலத்தோட வந்தா. ஏனோ நான் நகர்ந்து நின்றுட்டேன். அவளை தொட என் மனசு இடம் கொடுக்கல. கூட வந்த சாயிபுவை கட்டிண்டு ஓன்னு கதறி அழுதேன். அவளை பார்க்க பார்க்க அழுகையாக வருது. திரும்பி நின்றுட்டேன். அந்த குழந்தை மனசை வேற பிடிச்சு இழுக்கிறது. அப்புறம் அவன் வந்தான். பாவம், அவன் என்ன சார் பண்ணுவான்? தினம் ₹1 ₹1.5 தான் கூலி. எனக்கு தான் மனசு தாங்கலையே ஒழிய அவள் சந்தோஷமாக தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என் சந்தோஷத்தில் தான் மண்ணை அள்ளி போட்டுட்டேன். அவன் வந்து தலையை குனிஞ்சுட்டு நின்னான். எனக்கு அவனை பார்க்குறச்ச பாவமாக இருந்தது. நல்ல பையன், புத்திசாலின்னு தோணுது. என்ன இருந்தாலும் நீ என் மாப்பிள்ளை, நான் உன் மாமனார். உலகம் ஒத்துக்காது. நீ நானும் இப்போ ஒத்துண்ட மாதிரி தான். இதோ படுத்திருக்காளே உன்னோட லவ்வர், இல்லைன்னா உன் பொண்டாட்டி, உன் பாஷையில் என்னவோ. இவ கல்யாணத்துக்குன்னு ₹20,000 ஒதுக்கி வச்சுருந்தேன். அது இப்போ எனக்கு வேண்டாம். ஊருக்கு போனதும் உன் பேருக்கு அதை அனுப்பி வச்சிடுறேன். நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுங்கோ. 4 மிஷினை வாங்கி வச்சுட்டு நன்னா வியாபாரம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்து பெருக வேண்டியது. புத்திசாலியாக நடந்துக்கோ, நன்னா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு முகத்தை மேல் துண்டால் மூடிட்டு வந்துட்டேன். வெளியில் வர்றபோது அப்பான்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுது. தெருவில் போன ஒருத்தன் திரும்பி பார்த்தான். நான் வந்துட்டேன். லவ்னால அவளையே கெட்டு போக வேண்டாம்னு தான் பணத்தை கொடுத்துட்டேன். அவள் லைஃபே கெட்டு போகக்கூடாது. எங்கேயோ அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீள்? எங்கேயாவது அவள் சௌக்கியமாக, ஐயப்பங்கிற வேலை சௌக்கியமாக இருப்பாளா சார்? இன்றைக்கி அவளுக்கு ஜென்ம நட்சத்திரம். எனக்கு இப்போ ஒன்றும் பெருசாக வருத்தம் இல்லை. அப்புறம் தம்பிக்கும் ஒரு பையன் பிறந்தான், சமத்து பையன், 6 வயசாகிறது. அவன் தான் இப்போ எனக்கு எல்லாம். அதை ஓடி வரான் பாருங்கோ. வாடா, மெதுவா வாடா அப்பனே. எதுக்காக அப்படி வேகமாக ஓடி வராய்? பெரியப்பாவை என்ன காக்காயை தூக்கிட்டு போய்டும்? கல்லா நாற்காலியில் ஏறி உட்காந்துக்கோ. ஏற முடியலையா? இரு, நான் வந்து தூக்கி விடுறேன். உட்காந்துட்டு வியாபாரத்தை கவனிடா கண்ணா. இந்த மாமா காபி சாப்பிட்டார், அதுக்கு காசு வேண்டாம். தெருவில் போகிறவரை நான் தான் கூப்பிட்டு கொடுத்தேன். ஆனால் ரொம்ப நாழி ஆச்சு. ரூம் வாடகை கேளு. ரூம் வாடகை கொடுங்க மாமா. பார்த்தேல சார், பையன் எப்படி? ஏண்டா கண்ணா, நீ லவ் பண்ணுவியோ? ஓ, நன்னா பண்ணுவேனே. யாரை லவ் பண்ணணும்னு மாமாவுக்கு சொல்லி கொடுறா கண்ணா. அப்பாவை, அம்மாவை, பெரியப்பாவை, மாமாவை எல்லாரையும் லவ் பண்ணுவேனே. சமத்து கண்ணா. வேறு யாரையாவது லவ் பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்கடா அப்பனே. என்ன சார், நீங்கள் எதுக்காக கண் கலங்குறீள்? இதெல்லாம் லைஃப்பில் சகஜம் சார். லோகம் இப்படியெல்லாம் இருக்குது. லவ்வில் எத்தனை விதம் இருக்குது பார்த்தேளா? இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நன்னா லவ் பண்ணுங்க சார். நானா வேண்டாங்கிறேன். சரி சரி, போய் பஸ் ஸ்டாண்டில் நில்லுங்கோ. மாமாவுக்கு நமஸ்தையை சொல்லுடா கண்ணா என்று இந்த கதையை ஜெயகாந்தன் முடிக்கிறார். இந்த பெண்கள் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த எண்ணம் மட்டும்தான் மனசில் வந்து நிற்கிது. தன்னுடைய பெற்றோர்களை பற்றியோ, எதிர்காலத்தை பற்றியோ, அவனுடைய வருமானம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டோம்னா எப்படி வாழ போகிறோம், வீடு இருக்கா, வாசல் இருக்கா, இருக்க இடம் இருக்கா, சம்பாதிக்க நமக்கு வந்து வகை இருக்கா, வேலை இருக்கா, எதையுமே பார்க்குறதில்ல. கண்ணை மூடிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆசையை ஏற்படுத்தி நான் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஓடி போய் கடைசியில் காலத்தை வீணாக கழிப்பதும் பெற்றவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதும் தான் இந்த காதலில் கடைசியாக வந்து தொக்கி நிற்கிது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது ஒரு கஷ்டத்தில் போய் முடியும் போது தான் அது பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறத ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்கிறாரு.
இன்றைக்கி நாமளும் கண்ணு முன்னால் நிறைய பார்க்க தான் பார்க்குறோம். நீங்களும் லவ் பண்ணுங்க, ஆனால் பார்த்து பண்ணுங்க, எதிர்காலத்தை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு பண்ணுங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கதை கேளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.